இந்த வீடியோவை வழங்குவோர் 7G ஹெல்தி கஃபே அச்சிரப்பாக்கம். இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். நெய்கோழி, நூல் பரோட்டா இதுக்கு தான் காம்பினேஷன். நெய்கோழி போட்டு சாப்பிடலாமா? ஆமாம், நெய்கோழி செய்யும் போதே நாக்கில் வச்சு உரிச்சு அப்படியே ஆனியன் ஃப்ரை முருவலாக அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியது. சூப்பர். நல்லா பரோட்டாவும் முருவலாகவும் இருக்குது. ஆனியனோடு சேர்ந்து சிக்கனு கூட மிளகு தூள் எல்லாம் சேர்ந்து ஒரு முருவலான ஒரு ஃப்ளேவரோட கரெக்டாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இது வந்து திண்டுக்கல் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ். திண்டுக்கல் சைட்லாம் வந்து இது மாதிரி இந்த பரோட்டாவும் நெய்கோழியும் கிடைக்கும். ஓகே. நம்ம சென்னை திருச்சி இந்த ஹைவேல வந்து இது மாதிரி கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நான் விரும்பி சாப்பிடுவேன். ஓகே. அதனால் நம்ம இந்த மக்களுக்கு வந்து இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து இது மாதிரி கிடைக்கணுன்றதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. உள்ள வரைக்கும் மசாலா நல்லா இறங்கி டெப்த்தாக இருக்கும் இல்லையா? நல்லா ஊறி இருக்கு. இது நம்ம 7Gல வந்து இது ஒரு ஸ்பெஷல் நெய்கோழி அப்படிங்கிறது. அதுவும் நாட்டுக்கோழியில் பண்ணியிருக்கீங்கன்றது நம்ப முடியல, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு. ஆமாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கு. மலேசியன் பரோட்டா ஸ்டைல். ஆமாம் 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 ஆமாம், நல்ல முருவலா. ஆமாம், மலேசியன் பரோட்டா. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நல்ல குவாலிட்டியான நான்வெஜ் மீல்ஸ்னா அசைவத்தில் ஆரோக்கியம்ன்ற அடைமொழியோட அச்சிரப்பாக்கம் மன்னா மெஸ் இன்னைக்கு ஒரு லேண்ட்மார்க்காவே மாறி போயிருக்குன்னு தான் சொல்லணும். மீல்ஸ் மட்டும் இல்ல, நல்ல குவாலிட்டியில ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் வித் நான்வெஜ் சைட் டிஷ்ஷோட லஞ்சுக்கு ருசியான கொப்பம்பட்டி பிரியாணியும் கொடுக்க முடியும்னு மன்னா மெஸ் பக்கத்துல நமக்காக லான்ச் பண்ணியிருக்கிறது தான் இந்த 7G ஹெல்தி கஃபே. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆம்பியன்ஸோட, நல்ல பறந்து விரிந்த கார் பார்க்கிங் வசதியோட, ஓப்பன் கிச்சன், எலைட்டான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி, கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகளோட வாய்க்கு ருசியான உணவு கொடுக்கறாங்க. 7G ஹெல்தி கஃபேயின் ரம்யமான சூழல் நமக்கு ஒரு அலாதியான அனுபவம். எப்படி வெஜ்ஜில் ஒரு மசாலா தோசை மாதிரி, நான்வெஜ்ஜில் வந்து கறி தோசை. ஓகே. இன்னொரு நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் வந்துருச்சு, பூரியும் போட்டி குழம்பும். ஓகே. முட்டை தோசையோட அப்படியே மசாலா தோசை மாதிரி சிக்கன் கறி தோசை. கறி தோசைனா அந்த ஊத்தாப்பம் மாதிரி போடுவாங்க எப்பவுமே. அது வேற. இது வந்து கறி ஸ்டஃப் பண்ணி போடுறது. அதாவது நார்மல் முட்டை தோசை போட்டுட்டு அது மேலே சிக்கனை ஸ்டஃப் பண்ணிக்கல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பர். இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இது எல்லாமே மார்னிங் கிடைக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். பூரி, குடல் குழம்பு, கடலை பருப்புலாம் போட்டு சூப்பராக இருக்கணும். கத்திரிக்காய், ஒரு ஸ்பெஷலே கத்திரிக்காய். இதில் கத்திரிக்காய் போட்டுருக்கோம், சின்ன சின்ன கத்திரிக்காய். நீங்கள் மட்டன் குழம்புல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். ஓகே. அதனால் இந்த குடல் குழம்புல நம்ம வித்தியாசமாக கொஞ்சம் கடலை பருப்பு கத்திரிக்காய்லாம் சேர்த்து இங்கே பண்ணுறோம். நம்ம பூரி குடல் குழம்பு ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். இப்போ சாப்பிட்டோம்ல. ஆமாம். கறி தோசை, குடல் குழம்பு, பூரி, நெய்கோழி பரோட்டா, மூணுல எது உங்களோட ஃபேவரட்? இல்லை, மூணுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இப்போ ஒரு நாள் வந்து இது சாப்பிட்டோன்னா இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வேறு டேஸ்ட்டு, வேறு ஃப்ளேவர். கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணுன்றவங்களுக்கு நெய்கோழியும் இந்த பரோட்டாவும் ரொம்ப பிடிக்கும். நாட்டுக்கோழி சாப்பிட்ணுன்னு நிறைய பேர் தேடுறவங்களுக்குலாம் அந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மட்டன் லவர்ஸ்க்கு இது, ஏன்னா மட்டனோட ஃப்ளேவர் அப்படியே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. மட்டன் சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்குது. இந்த பூரி கூட அது சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு, சூப்பராக இருக்குது. ஒரு தோசை வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டு போனோன்னா திருப்தி. காலைல சூப்பரான ஒரு டிஃபன் சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி. அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு மட்டன் பிடிக்கும், சிக்கன் வேணாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த குடல் கறி குழம்பு வந்து அப்படியே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். பூரி கூட நான் எப்பவுமே குடல் குழம்பு வந்து வீட்டில் இட்லி கூட சாப்பிட்ருக்கேன், அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கேன். இங்கே பூரி கூட ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக இருக்குது. ஆமாம். அது எப்படி யோசிச்சாரு தெரில. அது வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, காரம் இல்லை. நம்ம ஒரு 5 பூரி கூட ஆர்டர் பண்ணி ஒரு சைட் டிஷ் வச்சு அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம். பரோட்டா வந்து சால்னா கூட ஊற வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து அது கூட அப்படியே லைட்டாக பிச்சு அந்த பரோட்டாவோட டேஸ்ட்டும் வாயில் ஃபீல் ஆகுது. நடுவில் அந்த நெய்கோழி காரம் கூட சேரும் போது நல்லா இருக்குது. இப்போது ஒரு ரெசிப்பியும் யூனிக்காக இருக்குது. இப்போ நம்ம
ஒன்று வாங்கி சாப்பிட்டாவே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில குவாலிட்டியான நான்வெஜ் மீல்ஸ்னா அது நம்ம மன்னா மெஸ். இன்னைக்கு ஒரு லேண்ட்மார்க்காவே மாறி போயிருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல குவாலிட்டியில ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் வித் நான்வெஜ் சைட் டிஷ்ஷோட லஞ்சுக்கு ருசியான கொப்பம்பட்டி பிரியாணியும் கொடுக்க முடியும்னு மன்னா மெஸ் பக்கத்துல நமக்காக லான்ச் பண்ணிருக்கிறது தான் இந்த 7G ஹெல்தி கஃபே. பறந்து விரிந்த கார் பார்க்கிங், ஓப்பன் கிச்சன், எக்ஸ்ட்ராடினரி ஆம்பியன்ஸ், எலைட்டான டாய்லெட் ஃபெசிலிட்டி, கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சி, வாய்க்கு ருசியான உணவு. 7G ஹெல்தி கஃபேயின் ரம்யமான சூழல் நமக்கு ஒரு அலாதியான அனுபவம்.